இரண்டாம் உலகப் போருடைய ஒட்டுமொத்த போக்கையே மாத்தி ஹிட்லருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கோம். இந்த ரொம்பவே அட்வான்ஸ்டான இந்த ஃப்ளையிங் விங் ஹார்டன் HO-229 பாம்பர் சுமார் 50,000 அடி உயரத்துல 950 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார்ல 2 டர்போஜெட் இன்ஜின், 2 கேனன் இருந்து, ராக்கெட்ஸ் இருந்து, அதுல 2000 பவுண்ட் லோட இதை கேரி பண்ணிட்டு போக முடியும். இந்த பாம்பர் நிச்சயமா ஹிட்லருடைய ரொம்பவே சீக்ரெட்டான வெப்பன். அது போக இது ஸ்டெல்த் ரேடார்ல தெரியாது அப்படின்னு ஒரு தியரி இருந்துச்சு. ஆனா போர்ல அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது இந்த டிசைன் அப்ரூவல் ஆகுது, ப்ரொடக்ஷன் எல்லாமே வரும்போது டிஃபெக்ட்ஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி செய்யும் வரும்போதே ஜெர்மனி தோக்கும் தருவாயில இருக்கு. இந்த ரொம்பவே இனோவேட்டிவான ஃபிளைட்டால டெஸ்ட் ஃபிளைட்ஸை கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. புரோட்டோடைப் பில்ட் பண்ணாங்க, அதோட ஜெர்மனியும் வீழ்ந்துருது. ஆனா யுஎஸ் ஆர்மி இந்த புரோட்டோடைப்ஸை கைப்பற்றி அதை அவங்க ரிசர்ச் பண்ணி இன்னைக்குள்ள மாடர்ன் ஸ்டெல்த் பாம்பரான நார்த்ராப் க்ரூமன் B2 பாம்பரை உருவாக்குனாங்க.